Hi everyone, this is your Botany 360. இந்த வீடியோவில் 12th standard Bio-botany பேஜ் நம்பர் 716 இருக்க zoophily pollination by animals பற்றி தான் பார்க்க போகிறோம். The pollination by the agency of animals is called zoophily and flowers are said to be a zoophilous. அனிமல்ஸ் மூலிமா நடக்கக்கூடிய பாலினேஷன் என்ன சொல்கிறாங்க, zoophily சொல்கிறாங்க. அந்த ஃப்ளார்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா zoophilous குறிப்பிடுறாங்க. அனிமல்ஸ் தட் பிரிங் அபவுட் அ பாலினேஷன் மே பேர்ட்ஸ், பேட்ஸ், ஸ்னைல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். அதாவது இந்த அனிமல்ஸ்னால் காமனாக எல்லா அனிமல்ஸுமே, ஆனால் அதில் என்ன இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, ஸ்னைல்ஸ் இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது, பேட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா. இதை வச்சு பாலினேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆஃப் தீஸ் இன்செக்ட்ஸ் ஆர் வெல் அடாப்டட் டு பிரிங் அ பாலினேஷன். லார்ஜ் அனிமல்ஸ் லைக் primates, lemurs, arboreal rodents, reptiles, gecko lizard and garden lizard has been reported as a pollinators. அதாவது இந்த அனிமல்ஸ் இருக்குல்ல, லார்ஜ் அனிமல்ஸ்னால் சொல்கிறாங்க primates, லீமர்ன்றது அனிமல்ஸோட நேமு. ஆர்போரியல், ரோடண்ட் அண்ட் ரெப்டைல்ஸ் டைப்ஸில் நான் சொல்கிறாங்க கெக்கோ லிசார்ட் அண்டு கார்டன் லிசார்ட். இது ரெண்டுமே லிசார்ட்ஸாக இருக்குது. இது என்ன பண்ணுது, இந்த பாலினேட்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், ஆர்னித்தோஃபைலி. ஆர்னித்தோ மீன்ஸ் த பாலினேஷன் பை பேர்ட்ஸ் மூலியமாக நடக்கக்கூடிய பாலினேஷன் தான் சொல்கிறாங்க ஆர்னித்தோஃபைலின்னு சொல்கிறாங்க. சம் பிளான்ஸ் தட் ஆர் பாலினேட்டட் பை பேர்ட்ஸ் ஆர் எரித்ரினா, பாம்பாக்ஸ், சிசிசியம், பிக்னோனியா, ஸ்டெர்லிட்டிகா. ஓகேவா. ஹம்மிங் பேர்ட்ஸ், சன்பேர்ட்ஸ் அண்ட் ஹனி eaters are some of the birds which are regularly visit flower and bring about a pollination. அதாவது இந்த ஆர்னித்தோஃபைலினா பேர்ட்ஸ் மூலிமா நடக்கக்கூடிய பாலினேஷன் சொல்லியிருக்கு இல்லையா. இதில் நிறைய பிளான்ஸ் பாலினேட்டிங், அதாவது பாலினேஷன் மூலியமாக பயனடையுது. அதில் ஃபியூ பிளான்ஸ், ஒரு 5 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த பேர்ட்ஸ் சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ பேர்ட்ஸ்னால் காமனாக சொல்லிட்டோம், அது என்னென்ன பேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுமா. ஹம்மிங் பேர்ட்ஸ், சன்பேர்ட்ஸ், ஹனி ஈட்டர்ஸ், இது எல்லாரும் மூலியமாகவும் இந்த ஆர்னித்தோஃபைலி, தட் மீன்ஸ் பாலினேஷன் பை இன்செக்ட், பாலினேஷன் நடக்குது. ஆர்னித்தோஃபைலஸ் ஃப்ளார் ஹாவ் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். த ஃப்ளார்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜர் இன் சைஸ். அதாவது இது ஆர்னித்தோஃபைலில் நடக்கக்கூடிய பாலினேஷனோட ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப லார்ஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ளார்ஸ் ஆர் டியூபுலார், கப் ஷேப்டு ஆர் அர்ன் ஷேப்டு. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் என்ன சொல்கிறாங்க, கப் ஷேப்டாக இருக்கும் அல்லது டியூப் ஷேப்பிலும் இருக்கும். த ஃப்ளார்ஸ் ஆர் பிரைட்லி கலர்ட், ரெட், ஸ்கேட்டர்டு, பிங்க், ஆரஞ்ச், ப்ளூ, எல்லோ விச் அட்ராக்ட் த பேர்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளார்ஸ் பிரைட்லி கலர்டாக இருக்கும். அதாவது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பிங்க் கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. The flowers are scentless and produce nectar in a large quantity. The pollen and nectar from the floral rewards for the birds visiting flowers. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எல்லாம் நெக்டார்லெஸ், அதாவது சென்ட்லெஸ் அண்ட் ப்ரொடியூஸ் எ நெக்டார். சென்ட்லெஸ்னால் இதில் வாசனை இருக்காது, ஆனால் அதில் அந்த ஒரு மாதிரியான லிக்யூட்ஸ் செக்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. போலன் நெக்டார் ஃபார்ம் ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் பேர்ட்ஸ். அந்த நெக்டார் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த நெக்டார் மூலிமா தான் என்ன பண்ணுது, பேர்ட்ஸ் இந்த ஃப்ளார்ஸை விசிட் பண்ணி பார்க்குது. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் த்ரோல் லெதரி டு வித்ஸ்டாண்ட் த பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் விசிட்டர்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ், இந்த ஃப்ளாராக இருக்கட்டும், ஸ்டிக்மா, அந்த ஆந்த், அதே மாதிரி கொரோலா, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதோடைய பார்ட்ஸ் என்ன இருக்குன்னா லெதரியாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் பேர்ட்ஸுக்கு, பாலினேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பி பாருங்கள். கெய்ரோடீரோஃபைலி. பாலினேட்டர்ஸ் கேரிட் பை அ பேர்ட்ஸ் இஸ் கால்டு கெய்ரோடீரோஃபைலி. அதாவது பேட்ஸ், வௌவால் மூலியமாக நடக்கக்கூடிய பாலினேஷன் என்ன சொல்கிறாங்க, கெய்ரோடீரோஃபைலி. சம் ஆஃப் த காமன் கெய்ரோடீரோஃபைலஸ் பிளான்ட்ஸ் ஆர் கீகலியா ஆஃப்ரிக்கானா, அடன்சோனியா டிஜிட்டேட்டா எக்ஸட்ரா. அதாவது இது எல்லாமே பேட்ஸ் மூலியமாக நடக்கக்கூடிய பாலினேஷன் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சி பாருங்கள். Malacophily. The pollination by a slug and snail is called malacophily. அதாவது ஸ்லக் அண்ட் ஸ்னைல், அட்டை அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அண்ட் ஸ்னைல்ஸ், இது மூலியமாக நடக்கக்கூடிய பாலினேஷனை malacophily அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பிளான்ட்ஸ் ஆர் அரேசியேசியே ஆர் பாலினேட்டட் பை ஸ்னைல்ஸ். அதாவது ஸ்னைல்ஸ் மூலியமாக பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எந்த பிளான்ட்ஸ் நடக்குன்னா அரேசியேசியே அப்படின்ற பிளான்ட்டில் ஸ்னைல் மூலியமாக நடக்குது.
வாட்டர் ஸ்னைல் ட்ராவலிங் அமாங் த லெம்னா பாலினேட் தெம். அதாவது வாட்டர் ஸ்னைல் தண்ணியில் இருக்கக்கூடிய நத்தை இருக்கு இல்லையா, ஸ்னைல், அது எந்த பாலினேட்டிங்கில் எந்த பிளான்ட்டில் பாலினேட் பண்ணுதுன்னா லெம்னான்ற பிளான்ட்டில் பாலினேஷனை கொடுக்குது. டி பாருங்க, த பாலினேஷன் பை அ இன்செக்ட் இஸ் கால்டு என்டமோஃபைலி. பாலினேஷன் பை ant இஸ் கால்டு மைர்மெக்கோஃபைலி. அதாவது இன்செக்ட் மூலிமா நடக்கக்கூடிய பாலினேஷன் தான் சொல்கிறாங்க என்டமோஃபைலின்னு சொல்கிறாங்க. ant மூலிமா நடக்கக்கூடிய பாலினேஷனை மைர்மிகோஃபைலி அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்செக்ட் தட் ஆர் வெல் அடாப்டட் டு பிரிங் த பாலினேஷன்ஸ் ஆர் பீஸ், மந்த்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளைஸ், வாப்ஸ் அண்டு பீட்டல்ஸ். இது எல்லாமே இன்செக்டாக சொல்கிறாங்க. இது மூலியமாக நடக்கக்கூடிய பாலினேஷன்ஸ். ஆஃப் த இன்செக்ட் பீஸ் த மெயின் ஃப்ளவர் விசிட்டர்ஸ் அண்ட் டாமினன்ட் பாலினேட்டர்ஸ். அதாவது இன்செக்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் வந்து மெயின் ஃப்ளவரை விசிட் பண்ணும். ஆனால் சுற்றி இருக்கிறத டாமினேட் பண்ணிவிட்டு அந்த மெயின் ஃப்ளவரை போய் விசிட் பண்ணும். இப்போ 4 பேர் போகிறாங்கன்னா 4 பேரில் அந்த என்ன பண்ணும், பீஸ் மட்டுமே அந்த ஃப்ளவரை போய் சென்றடையும். Insect are the chief pollinating agent and majority of angiosperm are adapted for insect pollination is the most common type of pollination. அதாவது இந்த இன்செக்ட் பாலினேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன சொல்கிறாங்க, மெஜாரிட்டி ஆஃப் ஆன்ஜியோஸ்பர்மில் இந்த இன்செக்ட் பாலினேஷன் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டமோஃபைலஸ் ஃப்ளவர் ஆஸ் த ஃபாலோஸ். அதாவது இன்செக்ட்ஸ் மூலியமாக நடக்கக்கூடிய பாலினேஷன் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஃப்ளவர்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ் or if small, they are aggregated in dense inflorescence. Example, Asteraceae flower. அதாவது ஃப்ளவர் வந்து இதில் என்ன இருக்கும், லார்ஜாகவும் இருக்கும், இல்லைனா ஒரு சில டைமில் ஸ்மாலாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. aggregated in dense inflorescence, நிறைய இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். Second point, flowers are brightly colored. The adjacent part of the flower may be brightly colored to attract the insect. அதாவது ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குமா, பிரைட் கலரில் இருக்கும். இது என்ன பண்ணுது, இன்செக்டை அட்ராக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், பாயின்சிட்டியா அண்ட் பௌகன்வில்லியா, த பிராக்ட் பிகம் கலர்டு. அதில் இருக்கக்கூடிய பிராக்ட் சுற்றி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குமா, கலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃப்ளவர்ஸ் ஆர் சீண்டட் அண்ட் ப்ரொடியூஸ் ஏ நெக்டார். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், வாசனை மிக்க இருக்கும். அது ஆல்சோ ப்ரொடியூஸ் ஏ நெக்டார், அந்த திரவத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. Fourth point, the flowers which there is no secretion of nectar, the pollen either consumed food or used as a building to hive the honeybees. அதாவது இந்த இடத்துல இந்த செக்ரேஷன் ஆஃப் நெக்டார் நடக்கலைன்னா என்ன ஆகும், இந்த பாலன்ஸ் வந்து பீஸ் இருக்கு இல்லையா, பீஸ், அந்த பீஸே இதை ஃபுட்டாக எடுத்துக்கும். போலன் அண்ட் நெக்டார் ஆர் த ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் ஃபார் த விசிட்டர். அதில் இருக்கக்கூடிய போலன்ஸ் அண்ட் நெக்டார், அந்த திரவம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணுது, இந்த விசிட்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு ரிவார்டாக இருக்குது, ஒரு பரிசாக இருக்குது. ஃபிஃப்த் பாயிண்ட், த பாலினேஷன் ஃப்ளவர் பாலினேட்டட் பை ஃப்ளைஸ் அண்ட் பீட்லஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃபவுல் ஆர்டர் டு அட்ராக்ட் ஏ பாலினேசர்ஸ். இந்த ஃப்ளவர் பாலினேஷன் நடக்குது இல்லை, ஃப்ளைஸ் அண்ட் பீட்லஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுல் ஆர்டர், ஒரு ஸ்மெல்லை கொடுக்குது. அதனால தான் அது என்ன பண்ணுது, எல்லா பாலினேட்டர்ஸையும் இது அட்ராக்ட் பண்ணுது. லாஸ்ட் பாயிண்ட், இன் சம் ஃப்ளவர்ஸ் ஜூசி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் விச் ஆர் பைரேஸ்டு அண்ட் கண்டென்ட் ஆர் சக்டு பை எ இன்செக்ட். அதாவது சம் ஃப்ளவர், ஒரு சில ஃப்ளவர்ஸில் வந்து அந்த ஜூஸியாக இருக்கும், ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு லிக்யூட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுது, கண்டென்ட் இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணி எடுத்துக்குது, சக் பண்ணி எடுத்துக்குது, உறிஞ்சி எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், ஆட்டோகாமி அண்டு அல்லோகாமி. இந்த கிராஸ் பாலினேஷனில் 2 டைப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன்ஸில் அனிமோஃபைலி, ஹைட்ரோஃபைலி. பயோட்டிக் பாலினேஷன்ஸில் ஜூஃபைலி. அந்த ஜூஃபைலினே நிறைய டைப்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த பிக்சரில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். Next, the pollinations of salvia, liver mechanism. The flower is a protanders and corolla is bilobed with 2 stamen. அதாவது இந்த ஃப்ளவர்ஸ் வந்து என்ன இருக்கும், கொரோலா வித் பைலேபட், அதாவது 2 இருக்கும், 2 stamen, 2 ஸ்டாமன்ஸ் இருக்கும். இந்த கீழே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ரெட் கலர் பிக்சர் கொடுத்துருக்காங்களா, அந்த பிக்சரில் பாருங்கள் எப்படி இருக்குது, அதாவது பைலேபியேட்டாக இருக்குது, 2 ஸ்டாமன்ஸ் இருக்கா. Lever mechanisms help in the pollination. Each anther has upper fertile lobe and lower sterile lobe. அதாவது மேலே இருக்கக்கூடியது ஃபெர்டைல் லோப்ஸாக இருக்கும், மேலே இருக்கிறது ஒரு நல்ல வளமிக்க ஒரு அறையாக இருக்கும், கீழே இருக்கிறது ஸ்டெரைல், மலட்டுத்தன்மை மிக்க ஒரு
அறையாக இருக்கும். இட்ஸ் செப்பரேட்டட் ஏ லாங் கனெக்டிவ் விச் ஹெல்ப் டு ஆன்சர் பை ஸ்விங் ஃப்ரீலி. அதாவது எதோ கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு லாங் கனெக்டிவ்னால கனெக்ட் ஆகிருக்கு. which bee visit the flower and sit in the lower lip which act as a platform. அந்த இன்செக்ட் அந்த பீஸ் போய் உட்காருது இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேங்க. அங்கே போய் உட்காந்த உடனே இட் என்டையர் த ஃப்ளார் டு சக் த நெக்டார் பை பர்சூவிங் ஹெட் இன்டு த கொரோலா. அந்த இன்செக்ட் போய் உட்காந்தோடனே அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய என்ன ஜூசிஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்லையே, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, சக் பண்ணி எடுத்துக்குது. பை புஷ்ஷிங் ஹெட் வித் இன்டு த கொரோலா. அந்த கொரோலாக்குள்ளே ஹெட்டை விட்டு சக் பண்ணி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. During the entry of bees into the flower, the body strike against a sterile of end of connective. This makes the fertile part of the stamen descend and strike the back of the bee. The pollen get deposited on the back of the bee. அதாவது அந்த இப்போ இந்த இன்செக்ட் உள்ளே போகும்போது மேலே இருக்கக்கூடிய ஆன்தர் என்ன பண்ணோம், அந்த ஆன்தர்ஸில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் அந்த பீஸோட உடம்புல ஒட்டிக்குது. ஓகேவா, அந்த பீஸோட மேலே ஒட்டிக்குது. திஸ் மேக் எ ஃபர்டைல் பார்ட் ஆஃப் த ஸ்டாமன் டு டிசன்ட் ஸ்ட்ரைக் அட் த பேக் ஆஃப் த பீ. அதனால தான் என்ன பண்ணுது, இது அந்த டூ லோப்ஸாக பிரிஞ்சு சொன்னேன்ல, ஒரு லோப் வந்து ஃபெர்டைல் லோப்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டெரைல் லோப்ஸ் சொல்லியிருக்கு இல்லையா. அந்த ஃபெர்டைல் லோப்ஸில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் எல்லாமே அந்த பீயோட உடம்புல ஒட்டிக்குது. The pollen get deposited on the back of the bee. When it is visit another flower, the pollen get rubbed against a stigma and complete a act of pollination in salvia. அதாவது இந்த ஃப்ளார்லேருந்து வேறு ஒரு ஃப்ளாருக்கு போய் இதே இன்செக்ட் இதே பீஸ் வந்து அங்கே உட்காரும்போது அப்போ இதில் இருக்கக்கூடிய என்ன போலன் கிரைன்ஸ் என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு உராசுது, அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் என்ன பண்ணுது, உராசுது. சம் ஆஃப் அதர் இன்ட்ரெஸ்டிங் பாலினேஷன் மெக்கானிசம் ஃபவுண்ட் இன் த பிளான்ட். ட்ராப் மெக்கானிசம் Aristolochia, pit fall mechanism Arram, clamp or translated mechanism Asclepiadaceae and piston mechanism Papilionaceae. அந்த பிக்சரில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்வியா ஃப்ளார்னா இதுதான் லிவர் மெக்கானிசம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ ஃபெர்டிலைசரை பற்றி பார்க்கலாம். இணைந்திருங்கள். இட்ஸ் யோர்ஸ் பாட்னி 360.